இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கீரை பறித்து சூப்பராக ஒரு கீரை வடை பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பாலக் கீரை செடி. இது வந்து எங்கள் தோட்டத்தில் வளர்ந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பறிக்கிற கீரை வந்து ஒரு 2 செடியில் இருக்க கீரை தான். 2 செடியே எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்மளே வந்து தோட்டத்தில் கீரையை விளைய வச்சு அதை பண்ணும்போது நம்மளுக்கே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்புறம் சத்து உள்ளதும் கூட. நம்ம வந்து எந்த ஒரு மருந்து அதெல்லாம் அடிக்காமல் நம்ம வந்து இயற்கையாக அதை விளைய வச்சுருக்கோம். இந்த பாலக்கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக வளரக்கூடிய கீரை இது நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. விதை போட்டுட்டு அவ்வளோதான், நம்ம வெறும் தண்ணி ஊற்றினாலே போதும். அது சீக்கிரமாக வேற வளர்ந்துடும். ஒரு செடியிலேருந்தே வந்து நம்ம 2-3 தடவை அறுவடை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வெறும் பெரிய பெரிய கீரை இலைகளை மட்டும்தான் பறிச்சிட்ருக்கேன். சின்ன இலையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பறிக்கலாம். இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லா பெரிய இலைகளையும் பறிச்சாச்சு. இப்போ நம்ம போய் எப்படி கீரை வடை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்த பாலக்கீரையை வச்சு நம்ம வடை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 1 கப்பு கடலைப்பருப்பை வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பருப்போடு வந்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்க்காமல் இந்த பருப்பை வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக கொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ இந்த பருப்பை வந்து இந்த மாதிரி கொரன்னு அரைச்சாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த வடை மாவு வந்து நம்ம இந்த கிண்ணத்தில் வந்து மாற்றியாச்சு. இப்போ இதில் வந்து நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பல்லு பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதை நம்ம மாவை அரைக்கும் போது அது கூட சேர்த்தும் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நம்ம குட்டி குட்டியாக நறுக்கியும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது வந்து நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான பாலக்கீரை. இதையும் நம்ம வந்து கொஞ்சம் கழுவிட்டு இதை சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மாவில் சேர்த்துடலாம். இப்போ கீரையையும் நல்லா கழுவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கியாச்சு. இப்போ இந்த கீரையையும் நம்ம இந்த பருப்பில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல நான் வந்து சும்மா இந்த ஒரு கரண்டி வச்சு நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கையால் நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பும் வந்து பத்தாது கண்டிப்பாக. ஏன்னா நம்ம அந்த பருப்புக்கு மட்டும்தான் போட்டோம். இப்போ இந்த கீரை அதுக்கப்புறம் வெங்காயம் இது எல்லாத்துக்குமே சேர்த்து இன்னும் கொஞ்சம் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரே மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இப்போவே நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த உப்பும் வந்து கலந்துரும் எல்லாத்தோட. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வடையை வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ வடையை பொரிச்செடுக்கிறதுக்கு வந்து நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நான் சூடு பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. நம்ம வந்து வடையை தட்டிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கையை வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக ஈரம் பண்ணிக்கணும். இப்படி கொஞ்சம் ரவுண்டாக எடுத்துக்கிட்டு அதை லைட்டாக இப்படி தட்டிடலாம்.
அதே மாதிரி இன்னொரு பால் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பெருசு பெருசாக எடுத்து ரொம்ப திக்காக போட வேண்டாம், கொஞ்சம் மெலிசாகவே நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து உள்ளேயும் நல்லா வேகும். நம்ம மாவு வந்து ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா இப்படி தட்டை வராது. நம்மளுக்கு எண்ணெயில் போட்டோடனே எல்லாமே வந்து அப்படியே உதிரியாக ஆயிரும். சப்போஸ் நீங்கள் மாவு அரைக்கும் போது வந்து உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதில் உடச்ச கடலை பொடி இல்லைனா வந்து கடலை மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அது வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் வந்து உறிஞ்சிக்கும், கரெக்டாக இருக்கும். அப்புறம் இது கொஞ்சம் வேகட்டும். ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி போட்டுட்டு இருந்தோம்னா உடஞ்சி போயிடும் வடை. இப்போ வடையை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். வடை வந்து நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும். கலரும் வந்து நல்லா மாறிடுச்சு ப்ரௌன் கலரில். இப்போ வந்து வடையை நம்ம எடுத்துடலாம். நம்ம மீதி இருக்க மாவையும் வந்து போட்டு எடுத்துடலாம்.